இவ்வளவு நேரம் ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மைத்தனை இதுவரை ஆளை காணவில்லை. ஒருவேளை அரண்மனைக்கு சென்று விட்டிருப்பாரா? சரி சரி, அரண்மனைக்கு சென்று பார்க்கலாம். யாரும் போதி விட்டா மேல போதி ஆள் யாருமா பாத்துல யாரும் மேல மோதி ஆள் யார் தெரியுமா? நம்ம நாட்டு மகாராணி அதுமா. ஐயோ, நம்ம 3 பேருக்கும் போச்சு நிரந்தரமா இருக்கணும். என்ன செய்யும்? அம்மாண்ட போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பாங்க உங்களுக்கு வேற. மேற்பட்ட ஆர்வாட்டம் காலம் முழுவதும் அதில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய எனக்கு எப்படி இருக்கும்? அது இருவருக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. பாயாசம் தானே அதிகமா போடுவாங்க. கருவேப்பிலையை சாம்பார்ல போடுவோம். சாம் சொல்லி எடுத்து போட்டு சாப்பிடுவோம். அது கூட வச்சு சட்னியில போடுவாங்க. வந்து வேலையில போலாம். ஏய் பட. போடா டேய். தல சட்னியில போடுவாங்க. ஏய் தம்பி உனதமா போமா. சட்னியா? கோயில்ல போடா. பிஸ்கட் போடா. அண்ணா வணக்கம். ஐயோ நீ நின்னுடா. போடா போடா போடா. நீ போடாடா டேய். அவள ஆட்டு. ஏய் போடா பரமாக்கு. போடா பேமானி. போடா வாங்கல பையா. ஏய் போடா. சொல்லு நான் போயினேன். எங்கள் மனக்கவலை இருக்கும் சமயத்தில் மலர் வந்து ஆடிப்படைகளோட மனக்கவலை தீர்வதற்காக என்னுடைய கணவர் எடுக்காது மட்டுமே இந்த மலர் வளத்தை அமைத்து தந்திருக்கின்றார். இந்த மலர் வளத்துக்கு நீங்கள் வர காரணம் அது எதற்காக வந்திருக்கிறீங்க? தொடர்பு வெளியே வந்த மான் கெட்டு போடும். அடாயம் அக்கா அக்கா எனப்பா தக்கான்றான். ஒரு ஆண்டின் கூட்டு நகர்ப்பாரால மனசு கொஞ்சம் மணக்கவளை தீர வேண்டும் என்று மனநலம் வந்தே வந்த இடத்துல அளவு செந்தாமரப்பல் இருக்க வேண்டும். உனது முகமாகப்பட்டது ஏற்பட்டு சொல்வது காணப்படுகிறது. இதற்கு காரணம் தொட்டி தாலி கட்டிய கணவரே காரணம். அவருக்கு என்ன பார்த்து என்ன வார்த்தை உரைத்தா தெரியுமா? அடியே மோகனா, இந்த நாட்டுக்கு மனதனி மகாராணி, இந்த வீட்டுக்கு நீ எனக்குமே வேலைக்காரி, அதை மனதில் வைத்து செயல்படுறது உரைத்து விட்டார். அதிலிருந்து மனக்கவலை இருக்கின்ற தளபதியாரே, உங்களுக்கும் மனக்கவலை, எதுக்கும் மனக்கவலை. உங்களுடைய மனக்கவலை மறந்தாரு. அனுப்பா தெரிவிக்க போனது மாப்பாள வாழையை சொல்லக்கூடிய 3 கடையில் படித்து உங்களுக்காக குடியை கெடுக்கும் வழக்கவுடன் நடத்தையே கொடுக்கும். குடிக்கிறவன் வீடுதான் குடிக்காதவன் வீடு குட்டுச்சுவர் மோகனா. அந்த வீடு குட்டுச்சுவர்
அந்த கயப்பையங்க தாலி மட்டும் கத்தன ஒழிய இது வரைக்கும் பெட்ரூம் பக்கம் கூட வந்ததே கிடையாது. சொல்லுறது போனா அந்த ஆள் நயல் குடி மேல டச் ஆனதே கிடையாது தெரியுமா? நான் கண்ணி கழியாம கண்ணி தன்மையோட தான் இந்த அரண்மை அப்படியே மனசுல போட்டு மாட்டிக்கிறேன். அப்பொழுது என்னுடைய கற்பை குலத்தை நான் பறி கொடுத்து விட்டு என்னை தொட்டுவிடனே எனக்கு அப்பவே காமம்